ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஜேபி சேனல். நம்ம ஆல்ரெடி டேலி பிரேம் பற்றி நம்ம என்ன பண்ணுறோம், A to Z பார்த்துட்ருக்கோம். டேலி பிரேமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி பார்க்க போகிற சாப்டர் நேம் என்னென்னா பட்ஜெட்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம அன்றாட வாழ்க்கையிலேருந்து சரி தான் கவர்மெண்ட் செக்டர்லேயும் சரி தான் பட்ஜெட்டுன்ற வார்த்தை கண்டிப்பாக இருக்கும். என்ன பட்ஜெட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக என்ன சொல்லுவாங்க, ஒரு ரூ. 1000 உங்கள் கையில் கொடுத்து இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், அந்த ரூ. 1000 செலவு பண்ணணும். அந்த ரூ. 1000 செலவு பண்ணுறது பேர் தான் என்னது, பட்ஜெட். அப்போ பட்ஜெட்டுக்குள்ளே செலவு பண்ணணும். அப்போ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் என்ன பண்ணுறாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுறாங்க, டேக்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, எந்தெந்த பொருளுக்கு எவ்வளோ டேக்ஸ், எவ்வளோ நிதின்றது எல்லாமே நிர்ணயம் பண்ணுவாங்க. ரெண்டாவது பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, இராணுவத்துக்கு இவ்வளோ, மெடிக்கலுக்கு இவ்வளோ, தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு இவ்வளோக்கோ, எஜுகேஷனுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த போல் என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட்டு ஒதுக்குவாங்க. அதுக்கு பேர் தான் பட்ஜெட். அப்போ அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணணும், அந்த நிதிக்குள்ளே தான் எடுத்துக்குள்ளே நீங்கள் செலவு பண்ண தவிர அதை தாண்டி போகக்கூடாது. இதே தான் நம்ம என்ன பண்ணுறோம், அன்றாட வாழ்க்கையில் நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, பட்ஜெட்டுக்குள்ளே என்னது, நம்ம சம்பாதிக்கிற காசுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், அதை எடுத்து நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு பேர் தான் பட்ஜெட்டுன்றது. ஓகேங்களா? இது எப்படி டேலி பிரேமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பட்ஜெட் சாப்டர் எப்படி பார்க்கலான்றதை இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு என்ன இருக்கும், கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க கிளாஸ் உள்ளே போகலாம். ஆல்ரெடி சொல்லியாச்சு, பட்ஜெட்டுன்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? டேலி பிரேமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பட்ஜெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பட்ஜெட்னா என்ன நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. பட்ஜெட்னா என்ன அர்த்தம், ஒரு அமௌண்ட் ஒதுக்குவாங்க, அந்த அமௌண்ட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், எடுத்து செலவு பண்ணணும். அதை தாண்டி நம்மளால் என்ன பண்ண முடியாது, செலவு பண்ண முடியாது. அதுதான் பட்ஜெட்டுன்றது. சரி சார், பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம், டேலி அக்கௌண்ட்ஸில் எப்படி சார் நம்ம உள்ளே கொண்டு வர முடியும். நான் பார்த்திங்கன்னா ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறேன், சேல்ஸ் பண்ணுறேன், இதில் நான் பட்ஜெட் வைக்க முடியுமா, கண்டிப்பாக வைக்கவே முடியாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணணும், சேல்ஸ் ஆவ நம்ம என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ அந்த இடத்துல போய் பட்ஜெட் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியாது, பிஸ்னஸே பண்ண முடியாது. இல்லை நான் இவ்வளோ தான் பர்ச்சேஸ் பண்ணேன், இவ்வளோ தான் சேல்ஸ் பண்ண நம்மளால் யாராலுமே என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதை நம்ம பார்ப்போம் தவிர கம்மியான ரேட்டில் பர்ச்சேஸோ இல்லை சேல்ஸோ நம்ம அதுமாரி பண்ண முடியாது. பொருள் ஆயிடுச்சு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணிடணும், பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதில் பட்ஜெட் நம்ம எதுவுமே என்ன பண்ண முடியாது, கம்பரிஷன் வைக்க முடியாது. அப்போ மிக சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கம்பெனியும், ஃபேக்ட்ரிஸு, கடைங்க, கம்பெனி, பேங்கிங் செக்டர் எல்லா இடத்துலையுமே மிகப்பெரிய சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ்ன்றது கண்ணு மூடி தரதுக்குள்ளே என்ன இருக்கும், படபடன்னு ஏகப்பட்ட செலவு ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அது வரவுன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட வரவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 1000 இருக்குது அப்படின்னா செலவு என்ன இருக்குது, 800 வந்து நிற்கும். அப்போ மீதி 200 தான் நம்மளுக்கு என்ன இருக்கும், ப்ராஃபிட்ன்ற பொருள். அப்போ எக்ஸ்பென்ஸ் கண்ணுக்கு தெரியாமல் நம்மளுக்கு என்ன இருக்கும், செலவாகிட்டு போயிட்டே இருக்கும். இதே தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஃபர்ஸ்ட் சாப்டரில் கம்பெனி டீட்டெயில்னு வீடியோ போட்டிருப்போம். அதில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், எக்ஸ்பென்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், எக்ஸ்பென்ஸில் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸே கண்டுபிடிக்க முடியும் சொல்லி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அந்த வீடியோவில் போய் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். அதுவாக அந்த அளவுக்கு தான் என்ன இருக்குது, எக்ஸ்பென்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்போ எல்லா கம்பெனிக்காரனும் திங்க் பண்ணுறதுனா எக்ஸ்பென்ஸ் எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்க்குறது தான் அது. அப்போ அந்த எக்ஸ்பென்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? அப்போ பட்ஜெட்டுக்குள்ளேனா அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் எடுத்து என்ன பண்ண முடியும், உங்களால் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே சேவ் பண்ண முடியும்னுவாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு பெட்டி கேஷ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. பெட்டி கேஷ்னா என்னது, சில்லறைன்னு சொல்லுவாங்க. இது பிகாம் படிக்கிறவங்க, எம்பிஏ எம்சிஏ படிக்கிறவங்களாம் அவங்களாம் எம்சிஏன்ற மாதிரி எம்பிஏ படிக்கிறவங்க, எம்காம் படிக்கிறவங்களாம் இந்த பெட்டி கேஷ்ன்ற வார்த்தை தெரியும். ஆனால் அதுக்கான மீனிங் தெரியும். பெட்டி கேஷ்னா என்னென்னா சில்லறைன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா, இந்த பெட்டிகேஷன்ற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சுன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் வந்துச்சு. ரயில்வே துறையிலேருந்து தான் வந்திருக்கு. ரயில்வே துறையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம், சேலரின்னு ஒரு காலத்தில் கிடையாது, பெட்டிகேஷன் தான் சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் என்ன பண்ணால் ட்ரங்க் பெட்டி தலைமையில் வச்சுக்குவாங்களாம். வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி என்ன பண்ணுவாங்க, பெட்டிகேஷோட வழி விடுன்னுவாங்களாம். அப்போ அந்த ட்ரங்க் பெட்டிலேருந்து என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, சேலரிலாம் தருவாங்க. அதுக்கு பேர் தான் பெட்டிகேஷ். பெட்டிகேஷன் என்ன, சில்லறை அப்படின்னு அர்த்தம். இதே பாணி தான் என்ன பண்ணாங்கன்னா, எல்லா கம்பெனி ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, இந்த பெட்டிகேஷன்ற வார்த்தை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன் பெட்டிகேஷன்ற வார்த்தை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வர ஒரு பொருள் நான் விற்கிறேன்னா அந்த லாபத்தெல்லாம் இல்லை, அந்த வரது இது மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. அந்த காசு எடுத்து நான் என்ன பண்ணக்கூடாது, செலவு பண்ணிவிடுவேன். நான் ஒரு பொருள் விற்கிறேன்னா அந்த பொருளான காசு என்ன இருக்கும், டேரெக்டாக கம்பெனி போய் சேரும். அது எடுத்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, செலவு பண்ணக்கூடாது. அதான் வர மகாலட்சுமி ஆகிடும், போயிடுன்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, வர காசு எல்லாமே கம்பெனிக்கு போய்டும். இப்போ இந்த மாதம் என்ன இருக்குது, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுதோ அது என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களோ அதில் மேனேஜர்கள் என்ன பண்ணுவாங்க, பெட்டிகேஷன் சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் ஒதுக்கிடுவாங்க. ஓகேவா? அதுலேருந்து தான் அடுத்து அவங்க என்ன பண்ணணும், எல்லாமே செலவு பண்ணணும். ஒவ்வொரு வாட்டி நம்ம மேனேஜரோ அல்லது ஹெச்ஆரையோ அல்லது எம்டிட்டோ போய் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு ஜெராக்ஸ் பண்ணணும், ஒரு பிரிண்ட் அவுட் பண்ணணும், ஒரு டீ சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் நம்ம என்ன பண்ண முடியாது, 100 கேட்டு நிற்க முடியாது. ஸோ அதுக்கு பேர் தான் பெட்டி கேஷ்ன்றது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க நிர்ணயம் பண்ணிடுறாங்க, இவ்வளோ தான் ஆகும் மாதத்துக்கு அப்படின்னா அந்த காசை கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? அதுக்குள்ளே தான் அடுத்து என்ன பண்ணுறாங்க, கம்பெனியில் இருக்கவங்க ஹெச்ஆர் இல்லை அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்து செலவு பண்ணுறாங்க. அதுக்கான கணக்கு வழக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு,
ஜெராக்ஸ் கடைக்கு போனால் ஜெராக்ஸ் பில்லு எங்கே போனாலும் பில் கட்டிட்டு வாங்கிட்டே இருப்பாங்க. அது காரணம் என்னென்னா கம்பெனியில் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, கிளைம் பண்ணுவாங்க. கிளைம் என்ன அர்த்தம், இது போல் செலவு ஆஃபீஸ் விஷயமா போயிருக்கேன், இந்த செலவாக இருக்குது, இதுக்கான காசு நீங்கள் தான் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கிளைம் பண்ணுவாங்க. அது எல்லாமே பெட்டி கேஷில் தான் வரும். ஓகேங்களா? ஏன் சார் நம்ம பார்க்க போகிறது பட்ஜெட் தான், ஏன் பெட்டி கேஷ் பார்க்குறோன்னா எக்ஸ்பென்ஸுன்றது அந்தளவுக்கு என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அர்த்தம். அப்போ இந்த எக்ஸ்பென்ஸில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பட்ஜெட் கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேன், பட்ஜெட் ஒதுக்குறேன். இவ்வளோக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணணும், எடுத்து செலவு பண்ணணும்னு பார்க்குறோம். அது செலவு பண்ணால் அந்த பட்ஜெட் நம்மளுக்கு எவ்வளோ சேவிங்ஸ் ஆகுது, இல்லை அதை தாண்டி போதான்றதை இன்றைக்கி சாப்டரில் பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் தான் என்னது, பட்ஜெட்டுன்றது. சரி, ஓகே, வாங்க கிளாஸ் உள்ள போகலாம். எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது, அங்கே போய்ட்டு கிரியேட்டுன்னு இருக்கா, அந்த கிரியேட்டில் போய்ட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன இருக்குங்க, லெஜர்ன்ற வார்த்தை வருது. நான் இப்போ எப்படின்னா சொல்லியிருக்கேன், கிரியேட்டுனாலே நம்ம என்ன பண்ணணும், லெஜர் உள்ள தான் போகணும். இந்த லெஜர் உள்ள போய் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடிச்சுன்னா இது போல் வந்துடுச்சிங்களா. இப்போ கம்பெனியில் நம்ம என்னென்னலாம் செலவு பண்ணுறோமோ அந்த செலவு டீட்டெயில் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், என்ட்ரி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ நம்ம என்னென்ன செலவு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்து என்ன இருக்குது, சேலரி. மெயினான விஷயம் என்னது, கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினான விஷயம் என்னது, சேலரின்னு கொடுத்துருக்கோம். அப்போ நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு சேலரின்ற வார்த்தையை நான் என்ன பண்ணிக்கிறேன், டைப் பண்ணி வச்சுக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு அதுக்கு அண்டர் குரூப் கொடுக்க போகிறேன். அண்டர் குரூப் கொடுத்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சில கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், சில கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கொடுப்பேன். நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து எப்பயும் போல் நான் என்ன பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு ஃபர்னிச்சர்ஸ் கொடுக்குறேன். ஃபர்னிச்சர்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் கொடுத்துட்டு நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஃபஸ்ட் சாப்டரில் நம்ம பார்த்துருப்போம். ஃபர்னிச்சர்ஸ்னால் என்ன அர்த்தம், எது இதெல்லாம் கம்பெனிக்கு அசட் சொத்தாக மாறுதோ அதுக்கு எல்லாத்துக்குமே அண்டர் குரூப் என்ன வரும், ஃபிக்ஸட் அசட் அண்டர் குரூப் வரும். ஓகேங்களா? அப்போ எது இதெல்லாம் என்னால் செகண்ட் சேல்ஸ் பண்ணக்கூடிய பொருளாக இருக்கோ, எது இதெல்லாம் நான் என்ன பண்ண முடியும், அந்த பொருளை வச்சு நான் என்ன பண்ண முடியும், எனக்கு இது சொத்தாக மாறுதோ அது எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், நம்ம ஃபிக்ஸட் அசட் அண்டர் குரூப் கொடுக்கணும். அதனால் நம்ம அது கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் ஒரு கடை வச்சுருக்கேன், இல்லை ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், அதுக்கான வாடகை தரணும். அப்போ என்ன பண்ணுறேன், ரெண்டல். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறேன். ஸோ எக்ஸ்பென்ஸுனாலே மேக்ஸிமம் எல்லாமே என்ன வரும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸாக வரும். அது நான் என்ன பண்ணிக்கிறேன், நம்ம சேவ் பண்ணிக்கிறேன். அதே போல் என்ன பண்ணுறேன், இபி பில், இபின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கொடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோன் பில் கொடுக்குறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான் கொடுக்குறேன். சேம் அதே போல் கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். அதே போல் என்ன பண்ணுறேன், இன்டர்நெட் பில். ஓகேங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இது போல் என்னென்னலாம் எக்ஸ்பென்ஸ் இருக்கோ அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கணும், உட்காந்து டைப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு 4 மட்டும் டைப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எஸ்கேப் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், அப்படியே வெளியே வந்துடுறேன். எப்படி உள்ளே போனோமோ அதே போல் நம்ம என்ன பண்ணுவோம், வெளியே வந்துடும். திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், கிரியேட் உள்ள போகிறோம். கிரியேட் உள்ள போனீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வார்த்தை என்ன வேணும்னா, பட்ஜெட்டுன்ற வார்த்தை இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுன்ற வார்த்தையே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதில் போய் மேலே போட்டிங்கன்னா இருக்குது ஷோ த மோர். இதில் போய்ட்டு ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போனால் என்ட்ரு அடித்தா போதும். என்ட்ரு அடித்து வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கீங்க, பட்ஜெட்டுன்ற வார்த்தை காட்டுதுங்களா. பட்ஜெட்டுன்றது இந்த பட்ஜெட்டில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடிச்சுன்னா இங்கே என்ன இருக்குது, நேமுன்னு கேட்குதுங்களா. இங்கே இப்போ பட்ஜெட்டுன்னும் போது நம்ம எவ்வளோ ஒதுக்குறோம், மாதம் சில கம்பெனி இருப்பாங்க. சில கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க, இயற்கைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பென்ஸ் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் எந்த கம்பெனியும் என்ன பண்ண மாட்டாங்க, இயற்கைன்னு சொல்லிட்டு எக்ஸ்பென்ஸ் தர மாட்டாங்க. ஏன்னா இயற்கைன்னு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மட்டும் தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. கம்பெனி பொறுத்தவரை என்ன பண்ணுவாங்க, மாதம் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோமா இந்தாமா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், மந்த்து பட்ஜெட்னு போடுறேன். அதில் போய்ட்டு மந்த்து பட்ஜெட்டுன்னு சொல்லி நான் என்ன பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். இதில் போய் என்ன பண்ணுறேன், மந்த்து பட்ஜெட்னு கொடுத்துட்டு என்ட்ரு அடிக்கிறேன். இப்போ மந்த்து பட்ஜெட்னா என்ன, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் கேட்குறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 1/4 கொடுத்துக்கிறேன். அதே போல் என்ன பண்ணுறேன், 1/5 கொடுத்துருக்கேன். அப்போ ஒரு மாதத்துக்கு கூட நான் என்ன பண்ண போகிறேன், பட்ஜெட் தாக்கல் பார்க்க போகிறேன். ஐ மீன் அது பட்ஜெட் பற்றி பார்க்க போகிறேன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதில் போய் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே குரூப்புன்னு இருக்கும், இங்கே லெஜர்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நிதின்னு ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஓகேங்களா? இந்த குரூப்பில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், எஸ் கொடுக்குறோம். எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன இருக்குது, இங்கே குரூப் நேம் கேட்குதா. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் என்ன பண்ணாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பட்ஜெட் தாக்கலும் போது ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், பட்ஜெட் தாக்கல்னா என்னென்னு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ட்ரெயின் துறைக்கு, அதாவது ரயில்வே துறைக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு 150 கோடி ஒதுக்கியிருக்கேன், இல்லை 200 கோடி ஒதுக்கிறேன்னு சொல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, வெளியிடுறாங்க. அப்படின்னா அந்த 200 கோடின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்குனா கண்டிப்பாக கிடையாது. ரயில்வேக்காக ஒதுக்கியிருக்காங்க. அந்த 200 கோடி நம்ம என்ன பண்ணுவாங்க, எதனா ஒரு ஊரில் இப்போ சென்னையிலையோ, ஓகேங்களா, இல்லை கர்நாடகாலையோ இந்த ட்ரெயின் போகிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இங்கே ஒரு 50 கோடி, அங்கே ஒரு 200 கோடி அப்படின்றது என்ன பண்ணிப்பாங்க, ஒதுக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ மொத்தமாக ஒதுக்கிறது தான் அந்த துறைக்கான விஷயங்கள். ஓகேங்களா? இப்போ எஜுகேஷனுக்கு ஒரு 1000 கோடி ஒதுக்குறாங்கன்னா இந்தியா ஃபுல்லாக
எல்லாருக்கும் எஜுகேஷனுக்கு 1000 கோடி, அதில் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம், கர்நாடகா கொஞ்சம், கேரளாவுக்கு கொஞ்சம், ஓகேங்களா, ராஜஸ்தானுக்கு கொஞ்சம், இது போல் அங்கங்கே என்ன பண்ணுவாங்க, பார்ட்டாக பிரித்து வச்சுருப்பாங்க. அதான் துறைன்றது. அப்போ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒதுக்கிடுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் கீழே எங்கெங்கெல்லாம் வருதோ அதுக்கான நிதி ஒதுக்குவாங்க. அதே போல் தான் இந்த குரூப்புன்றது. ஓகேங்களா. இப்போ நம்ம எதுக்கெல்லாம் நிதி ஒதுக்க போகிறோன்றது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்துன்னு என்ன இருக்கும், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். இப்போ டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னா நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், சேலரி கோர்ஸும் பார்த்துருக்கோம். அப்போ டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், நிதி ஒதுக்க போகிறோம்னு அர்த்தம். அப்போ நிதி ஒதுக்கும் போது இந்த இடத்துல கேட்கும் டைப் ஆஃப் பட்ஜெட் கேட்கும். இந்த இடத்துல என்ன, ஆன் தி க்ளோசிங் பேலன்ஸ் அண்ட் தி நெட் ட்ரான்ஸ்ஃபர்னு கேட்கும். ஓகேங்களா. எக்ஸ்பென்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் எதில் வரும்னா நெட் ட்ரான்ஸ்ஃபர் தான் வரும். இதே நீங்கள் சொத்தாக வாங்குறீங்க, லேண்டாக வாங்குறீங்க, இல்லை நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபர்னிச்சர்ஸ், இது போல் எனக்கு அசெட்டில் வரணும் அப்படின்னா அதுக்கு தான் என்னது, க்ளோசிங் பேலன்ஸில் வரும். ஓகேங்களா. க்ளோசிங் பேலன்ஸ்னும் போது உங்களுக்கு இது வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நெட் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது என்ன இருக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஈஸியாக தெரியும். அப்போ நான் என்ன பண்ணுறதுல போய்ட்டு ஆன் தி நெட் ட்ரான்ஸ்ஃபர்ன்ற வார்த்தையை நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரி பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்க்கு எவ்வளோ நிதி ஒதுக்குறான்னு கேட்குறேன். அப்போ கம்பெனி ஓனர் என்ன பண்ணுறாரு, 50,000 ரூபாய் அதுக்காக என்ன பண்ணுறாரு, நிதி ஒதுக்குறாருன்னு அர்த்தம். இதாக பேர் தான் பட்ஜெட்டுன்றது. என்ட்ரு அடிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கா, அதுக்கும் நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு ஆன் தி நெட் ட்ரான்ஸ்ஃபர்ன்ற வார்த்தையை கொடுத்துட்டு அதுக்காக நிதி எவ்வளோ ஒதுக்குறாங்கன்னா ஒரு 35,000 ஒரு 65,000 என்ன பண்ணுறாங்க, நிதி ஒதுக்குத்தான் கொடுக்குறேன். என்ட்ரு அடிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், ஃபிக்ஸட் அசெட். ஃபிக்ஸட் அசெட்னா நான் சொல்கிறேன், சொத்தாக மதிப்பு மாறும்போது அதனால் என்ன பண்ணுறேன், ஆன் தி க்ளோசிங் பேலன்ஸ்ன்ற வார்த்தையை கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அதை நான் என்ன பண்ணுறேன், ஃபிக்ஸட் அசெட்னா லேண்டு, சேரு, டேபிள்ஸு, இது போல் நம்மளுக்கு என்ன இருக்கும், அது சொத்தாக வரும், காரு, 2 வீலர்ஸ், இது போல் விஷயங்கள் வரும். அதான் ஃபிக்ஸட் அசெட்டில் வரும். அப்போ அதுக்காக எவ்வளோ ஒதுக்குறாங்கன்னா ஒரு 35,000 ஒதுக்கி தான் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணிட்டேன், இதான் பட்ஜெட்டுன்றது. இப்போ ஒவ்வொரு துறைக்கு ஏற்ற போல் நான் என்ன பண்ணுறேன், நிதி எல்லாமே ஒதுக்கியிருக்கேன். என்னது, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்க்கு 50,000, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்க்கு 65,000, ஃபிக்ஸட் அசெட்டுக்கு 35,000 சொல்லி என்ன பண்ணிட்டேன், நிதி ஒதுக்கிட்டு. இப்போ நிதி ஒதுக்கிட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன காட்டுதுங்க, லெட்ஜர்னு காட்டுதுங்களா. அந்த லெட்ஜருக்கு போய் நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்துட்டு என்ட்ரு அடித்தா போதும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒவ்வொரு துறைக்கு ஒதுக்கிட்டேன்ல, டைரக்ட் எக்ஸ்பென்ஸு, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு, அது மெடிக்கலுக்கு, இராணுவத்துக்கு, அதுக்கப்புறம் எஜுகேஷனுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே துறைக்கு, அதுக்கப்புறம் கப்பல் துறைக்கு, இது போல் நான் என்ன பண்ணியிருக்கேன், தனித்தனியாக நிதி ஒதுக்குற மாதிரி என்ன பண்ணுறேன், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு, ஃபிக்ஸட் அசெட்னு ஒதுக்கியாச்சு. இப்போ அது கீழே என்னென்னலாம் வருதோ அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்குறீங்கன்றது இதில் பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்னது, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அப்போ டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னா என்னது, சேலரி. அப்போ இங்கே போய் என்ன பண்ணலாம், சேலரின்னு கொடுத்துக்கிறோம். சேம் அதே போல் என்ன பண்ணலாம், ஆன் தி நெட் ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்துக்கிறோம். அப்போ சேலரிக்காக நம்ம எவ்வளோ ஒதுக்குறோன்னா 50,000 ஒதுக்கியிருக்கோம். அப்போ சேலரின்றது நம்ம என்ன பண்ணுறோம், 50,000 கொடுத்து என்ட்ரு அடிக்கிறேன். ஓகேங்களா. அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் பார்த்துருக்கோம். இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் இதில் எவ்வளோ ஒதுக்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 65,000 ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா. அதில் நம்ம என்ன பண்ணுறோம், வாடகை. ஓகேங்களா. நெட் ட்ரான்ஸ்ஃபர் வாடகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25,000 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ 25,000. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இபி பில். ஓகேங்களா. நெட் ட்ரான்ஸ்ஃபர் இபி பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000 ரூபா. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னது, டெலிஃபோன் சார்ஜஸ். நெட் ட்ரான்ஸ்ஃபர் டெலிஃபோன் சார்ஜஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8,000 ரூபா ஒதுக்குறாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்டர்நெட் பில். ஓகேங்களா. இதுக்கு எவ்வளோ ஒதுக்குறேன், நெட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துக்கிறோம். நம்ம அதுக்கான நிதி நம்ம எவ்வளவோ நம்ம அதையும் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது தான், ஒதுக்க வேண்டியது தான். அப்போ மொத்தமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, 65,000 ரூபாய் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, ஒதுக்கியிருக்காங்க நிதி. ஓகேங்களா. அந்த 65,000 ரூபாயில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 25,000 ரூபாய் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இபி பில் கொடுத்துருக்கோம். டெலிஃபோன் பில்லுக்கு நம்ம என்ன எவ்வளோ கொடுத்துருக்கோம், நம்ம 8,000 ரூபாய் கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகேங்களா. அடுத்து இன்டர்நெட் பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 17,000 ரூபாய் கொடுக்குறோம். ஓகேங்களா. டோட்டல் என்ன இருக்குது, 65,000 ஒதுக்காச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபிக்ஸட் அசெட் சொல்லியிருக்கோம். அதுக்கு என்ன பண்ணணும், ஆன் தி க்ளோசிங் பேலன்ஸ்னு வரும். அதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னா ஒரு 35,000 பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்னிச்சருக்கு ஆன் தி க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுறோம், 35,000 ஒதுக்காச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இதுக்கெலாம் நிதி ஒதுக்கிறேன்னு திருப்பின்னு சொல்கிறோம் பாருங்கள். சேலரி என்னது, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். டைரக்ட் நிதி எவ்வளோ ஒதுக்குனாங்க, 50,000 ரூபாய். அந்த 50,000 ரூபாய் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து என்ன இருக்குது, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்னா 65,000 ரூபாய் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க, பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. அந்த பட்ஜெட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்ட் 25,000 ரூபாய், இபி பில் 15,000, டெலிஃபோன் பில் 8,000 ரூபாய், இன்டர்நெட் பில்லு இருக்க 17,000, மொத்தம் 65,000 ரூபாய் பில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்னிச்சர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், 35,000 ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு நம்ம சொத்தாக மாறதுனால என்ன பண்ணுறோம், ஆன் தி க்ளோசிங் பேலன்ஸ் கொடுக்குறோம். இது போல் கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது தான், என்ட்ரு அடித்து சேவ் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா. இதான் இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளோ நிதி ஒதுக்குறோன்றது முக்கியம் பட்ஜெட் வைஸாக.
அது நம்ம எவ்வளோ ஒதுக்கியிருக்குன்னு பார்த்து நம்ம என்ன பண்ணணும், என்ட்ரி சேவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு குரூப் கொடுக்கணும், அடுத்து நம்ம என்ன பண்ணணும், லெட்ஜர் கொடுக்கணும். இதுபோல் நிதி ஒதுக்கி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணிடுறோம், டேரெக்டாக என்ன பண்ணுறோம், வவுச்சர்ஸ்க்கு வரும். வவுச்சர் இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம், சம்ஸ் எல்லாமே போட போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க, வவுச்சர்னு இருக்குல்ல, அந்த வவுச்சரில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரி அடிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸுனாலே நம்ம கண்ண முடியதில் தான் போகணும். வவுச்சரில் எஃப்ஐ பேமெண்ட் உள்ள தான் போகணும். எஃப்ஐ பேமெண்ட்டு தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா, பில் நம்பர் 1ன்னு இருக்குது. ஓகேங்களா, நம்ம கண்டினியூவாக பில் போட்டால் பில் நம்பர் மாறும் இந்த இடத்துல மட்டும். இப்போதைக்கு நான் எதுவுமே போடாதனால என்ன இருக்குது, பில் நம்பர் 1ன்னு இருக்குது. ஓகேங்களா, சரி. அதில் ஃபஸ்ட் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், சேலரிக்காக நிதி எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, ஐ மீன் பட்ஜெட் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 50,000 ஒதுக்கியிருக்காங்க. எப்பயுமே சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ₹1 கம்மியாகவும் இருக்காது, ₹1 அதிகமாகவும் இருக்காது. ஓகேங்களா, அக்யூரேட்டாக சேலரின்றது கொடுப்பாங்க. ஏன்னா என்ன பண்ணிப்பாங்க, முன்னாடியே கால்குலேஷன் போட்டிருப்பாங்க, யார் யார் எத்தனை நாள் லீவ் போட்டிருக்காங்க, போயிருக்காங்க, வந்திருக்காங்க. ஓகேங்களா, யார் யாருக்கு எவ்வளோ சேலரி, அந்த டோட்டல் அமௌண்ட் போட்டு தான் என்ன பண்ணுவாங்க, எம்டி சார்ட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க, பேமெண்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க அந்தந்த ஓனர்கிட்ட. ஓகேங்களா, அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, சேலரி எல்லாமே போடுவாங்க. அப்போ அதில் ₹1 கம்மியாக இருக்காது, ₹1 அதிகமாக இருக்காது. அதனால் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்களோ அது ஃபுல்லுமே நம்ம என்ன பண்ணோம், கொடுத்தோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் போய் என்ட்ரி அடிக்கிறோம். ஆல்ரெடி சொன்னது தான், எக்ஸ்பென்ஸுன்னும் போது நம்ம ஒரே டேட்டில் பண்ணுற மாரி இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது தான், டிஆர் கொடுத்து ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். வெவ்வேறு டேட்டில் நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோன்னா ஒவ்வொரு வாட்டி நம்ம என்ன பண்ண வேண்டியது தான், சம்ஸ் மாற்றி நம்ம போட வேண்டியது தான். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறேன், இங்கேயும் போய் டிஆர்னு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு அடுத்து நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு ஃபர்னிச்சர்ஸ்னு கொடுக்குறேன். இப்போ ஃபர்னிச்சர்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க, ₹35,000 நிதி ஒதுக்கியிருக்காங்க, ஐ மீன் பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ₹28,500 என்ன பண்ணுறாரு, ஃபர்னிச்சர்ஸ் வாங்குறாரு. என்ட்ரி அடிக்கிறேன். என்ட்ரி அடித்து டிஆர் மாற்றணும். ஏன் சார் 35,000 ஒதுக்கியிருக்காரு, 28,500 அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ரீசன் இருக்குது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா வச்சுக்கோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லேன். இப்போ சென்னையிலேருந்து கன்னியாகுமரி ரோடு போடணும்னு வச்சிங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ரோடு போடணும் அப்படின்னா கவர்மெண்ட் இன்ஜினியர் வருவாங்க, அதை அளப்பாங்க, போவாங்க, வருவாங்க, எல்லாமே பார்ப்பாங்க. அதுக்கான பட்ஜெட்டும் ஒதுக்குவாங்க. இங்கேருந்து சென்னையிலேருந்து என்ன பண்ணுறாங்க, கன்னியாகுமரியும் போகிறதுக்கு என்ன பண்ணிப்பாங்க, ஒரு ₹100 கோடி செலவாகுது அப்படின்னு நிதி ஒதுக்குவாங்க. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுவாங்க, டெண்டர்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, டெண்டரில் ஏலம் விடுவாங்க. ஏலம் விடும்போது யார் ரொம்ப கம்மியாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, டெண்டர் தருவாங்க. ஓகேங்களா, ஏன் கேட்டிங்கன்னா மீதி மீதி ஐ மீன் 100 கோடி ஒதுக்குறேன், ₹80 கோடி டெண்டர் ஓகே ஆகிடுச்சோம்னா மீதி ₹20 கோடி என்ன இருக்குது, கவர்மெண்ட் கெயின். வேறு எதனா ஸ்கீமுக்கு என்ன பண்ணுவாங்க, திட்டங்கள் இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் பட்ஜெட்டுன்றது. நான் ஒரு நிதி ஒதுக்குவேன், அந்த நிதிக்குள்ளே தான் நீ என்ன பண்ணணும், எடுத்து செலவு பண்ண தாண்டி அந்த நிதி தாண்டி போகக்கூடாது. ஆனால் தான் வீட்டிங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனா பட்ஜெட்டுக்குள்ளே செலவு பண்ண, பட்ஜெட்டுக்குள்ளே செலவு பண்ணுற சொல்லுங்கள். ரீசன் இதுதான், நம்மளுக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்குள்ளே எடுத்து செலவு பண்ணுறது அது கால்குலேஷன். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபர்னிச்சருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 35,000 கொடுத்துருக்காங்க. ஆனால் 28,500 நான் என்ன பண்ணிட்டேன், மெட்டீரியல் வாங்கிட்டேன். மீதி இருக்கிறது நம்மளுக்கு என்னது, சேவிங்ஸ் தான். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டல் பொறுத்தவரைக்கும் என்ன இருக்குன்னா, வாடகைன்றது கம்பல்சரி என்ன பண்ணுது, அதுவும் ₹1 கம்மியாக வராது, ₹1 அதிகமாக வராது. அப்போ வாடகை நான் என்ன பண்ணியிருக்கேன், ₹25,000 கொடுத்துருக்கேன். அதனால் என்ன பண்ணுறேன், இங்கேயும் ₹25,000 அப்படியே கொடுத்துருக்கேன். டிஆர்னு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இபி பில் பொறுத்தவரைக்கும் நம்ம எவ்வளோ நிதி ஒதுக்கிருக்குன்னா ₹15,000 ஒதுக்கிருக்கோம். இந்த வாட்டி கரண்ட் பில் எவ்வளோ வந்துருக்குன்னா ₹12,500 வந்திருக்குன்னு கொடுக்குறேன். நான் என்ட்ரி அடிக்க வேண்டியது தான். அதே போல் டிஆர்னு மாற்றிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், டெலிஃபோன் சார்ஜஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹6,500 வந்திருக்கு தான் கொடுக்குறேன். ஓகேங்களா, அதே போல் டிஆர்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல போய் என்ன பண்ணுறேன், இன்டர்நெட் பில். ஓகேங்களா, இன்டர்நெட் பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹15,000 வந்திருக்கு, நெட் யூஸ் பண்ணுறது ஆஃபீஸ் விஷயமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். என்ட்ரி அடிக்கிறோம். இது எல்லாமே நீங்கள் எப்படி தெரியுங்கன்னா கேஷாக தரத்தான் கொடுக்குறோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், கேஷின்னு கொடுக்குறோம். அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க, அந்த பட்ஜெட்டுக்கான செலவு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வவுச்சரில் போய் எஃப்ஐ பேமெண்ட்டில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரி அடித்து சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ நான் சேவ் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுச்சு, வெளியே வந்துட வேண்டியது தான். எஸ்கேப் கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்து நேராக எங்கே உள்ள வரணும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சம்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. எஃப்ஐ பேமெண்ட்டில் போய்ட்டு வவுச்சரில். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பட்ஜெட் எப்படி பண்ணியிருக்கோம், என்னென்ன விஷயங்களாம் சேவிங்ஸ் பண்ணியிருக்கோன்றதை பார்க்க போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் போய்ட்டு ரிப்போர்ட்டில் பேலன்ஸ் ஷீட்டில் போய்ட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரி அடிக்கிறோம். என்ட்ரி அடிச்சுன்னு இது போல் டீட்டெயிலாக வரும். வந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், ஆல்ட்டு சி கொடுக்குறேன். ஆல்ட்டு சின்னா என்னதுங்க, காலம் டீட்டெயில்னு வரும். காலம் டீட்டெயில் வந்து என்ன இருக்குது, ஃப்ரம்னு இருக்கா, 1 நாள். நம்ம எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்கோம், 1 மாதத்துக்கு ஒதுக்கியிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 1 நாள்னால் இங்கே என்ன பண்ணணும், 1/5ன்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்கே டிஃபென்ஸ் தான் கொடுக்கணும். இந்த இடத்துல போய் என்ன கேட்குது, டைப் ஆஃப் வேல்யூ இதை ஷோன்னு காட்டுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பட்ஜெட் தான் கொடுத்துருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போய்ட்டு மந்த்து பட்ஜெட்டுன்னு கொடுத்துருக்கேன். அந்த மந்த்து பட்ஜெட்டுன்றது நான் என்ன பண்ண கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், அந்த பட்ஜெட் மட்டும் எனக்கு என்ன பண்ணணும், ஷோ பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், எஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா, திருப்பி சொல்கிறேன். ரிப்போர்ட்டில் பேலன்ஸ் ஷீட்டில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ட்டு சி கொடுத்திங்கன்னா இது போல் ஓப்பன் ஆகும். நம்ம பட்ஜெட் எத்தனை மாதம் ஒதுக்கியிருக்கான்றதை கொடுக்கணும். அப்போ நான் 1 மாதத்துக்குன்றதுனா 1 நாள் 1/5ன்னு கொடுக்குறேன். டைப் ஆஃப் வேல்யூன்றதில் போய் என்ன பண்ணுறேன், மந்த் பட்ஜெட் கொடுத்துட்டு ஷோ த வேரியன்ஸ்னு சொல்லிட்டு எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்து என்ட்ரு அடித்தா டீட்டெயிலாக காட்டும். டீட்டெயிலாக என்ன காட்டுதுன்னு பார்க்கலாமா. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் என்ன காட்டுதுங்க, ஃபிக்ஸட் அசெட்
ஃபிக்ஸட் அசெட் என்ன பண்ணியிருக்கேன் நான் 28,500 ரூபாய். ஆனால் எனக்கு அது எவ்வளோ நிதி ஒதுக்குனாங்கன்னா 35,000 ரூபாய் நிதி ஒதுக்குனாங்க. அப்போ நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன்னா 6,500 ரூபாய் நான் என்ன பண்ணியிருக்கேன் சேவ் பண்ணி கொடுத்துருக்கேன்னு அர்த்தம். அப்போ நிதி எனக்கு எவ்வளோ ஒதுக்குனாங்க 35,000 ரூபாய். ஆனால் 28,500 ரூபாய் நான் செலவு பண்ணியிருக்கேன். மீதி சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 6,500 ரூபாய் பண்ணியிருக்கேன்னு சொல்லி காட்டுது இல்லை டீட்டெயிலாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குல்ல 1,09,000 என்ட்ரு அடிச்சிங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டும். என்ன காட்டுதுங்க டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் நம்ம என்ன கொடுத்தோம் சேலரி கொடுத்தோம். ஆனால் நம்மளுக்கு என்ன இருக்குது டோட்டலாக நம்ம எல்லாமே யூஸ் பண்ணினால இந்த இடத்துல எதுவுமே நம்மளுக்கு காட்டல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கீங்க இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஓகேங்களா. இப்போ இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் பொறுத்து நம்ம எவ்வளோ ஒதுக்குன்னா 65,000 ரூபாய் நம்ம நிதி ஒதுக்குனாங்க. ஆனால் நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் 59,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு மீதி 6,000 ரூபாய் நான் என்ன பண்ணியிருக்கேன் சேவ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே நிறைய கேட்டகரி வருது இல்லை சேலரி ரெண்ட்டு இபி பில்லு இது போல் விஷயங்கள். ஜஸ்ட் இது என்ட்ரு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டும். இங்கே பாருங்கள் இபி பில். இபி பில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 12,500 ரூபாய் நான் என்ன பண்ணியிருக்கேன் கரண்ட் பில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு நிதி ஒதுக்குண்டு எவ்வளோ 15,000 ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. அப்போ நான் 2,500 ரூபா சேவ் பண்ணியிருக்கேன். அது பாயிண்ட்ஸில் காட்டுது பாருங்க 16.66% நான் என்ன பண்ணியிருக்கேன் சேவ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. அதே போல் இன்டர்நெட் பில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 17,000 ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க நிதி பட்ஜெட்டு. அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் 15,000 ரூபாய் பில் வந்திருக்கு. அப்போ 2,000 ரூபாய் நான் என்ன பண்ணியிருக்கேன் சேவ் பண்ணியிருக்கேன். அதனோட பர்சன்டேஜ் எவ்வளோ 11.76.4 அது 764. ஓகேங்களா. அடுத்து வந்து ரெண்டல்னும் போது நான் என்ன பண்ணலாம் ஃபுல் வாடகை கொடுத்து தான் ஆகணும். அதில் நம்ம என்ன பண்ண முடியாது கம்மி எதுவும் பண்ண முடியாது. ஆனால் 25,000ன்றதுனால இந்த இடத்துல எதுவுமே காட்டாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோன் பில் 8,500 ரூபாய் நிதி ஒதுக்குனாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன் அதில் 6,500 ரூபாய் நான் என்ன பண்ணியிருக்கேன் கரண்ட் பில் வந்திருக்கு. அப்போ 1,500 ரூபாய் நான் என்ன பண்ணியிருக்கேன் சேவ் பண்ணியிருக்கேன். அதனோட பர்சன்டேஜ் எவ்வளோ 18.75%. ஓகேங்களா. இதுக்கு பேர் தான் பட்ஜெட். அப்போ எனக்கு ஒரு நிதி ஒதுக்குறாங்க அப்படின்னா அந்த நிதி தாண்டி நான் எவ்வளோக்குள்ளே நான் செலவு பண்ணுறோம் மீதி நான் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்றது பேர் தான் என்னது பட்ஜெட். கம்பெனிஸில் கம்பல்சரி எக்ஸ்பென்ஸுன்றது எப்பயுமே என்ன இருக்கும் கட்டுப்படுத்த முடியாமல் போயிட்டே இருக்கும். அதுக்கு இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ பட்ஜெட்டுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நம்மளால் அடக்க முடியும். இதே தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க பட்ஜெட் தாக்கல்னு சொல்லிட்டு வருஷம் என்ன பண்ணுறாங்க ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணி இந்த நிதிக்குள்ளே என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு துறைக்கு நிதி ஒதுக்குறாங்க. அந்த நிதிக்குள்ளே தான் எடுத்து என்ன பண்ணுறாங்க எல்லாமே எக்ஸ்பென்ஸ் எல்லாமே பண்ண முடியும். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே என்ன பண்ணுங்கள் இதை ஷேர் பண்ணிவிட்டு அவங்களும் டேலினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வமாக இருக்கும். ரெண்டாவது இப்போ இருக்க காலகட்டத்தில் வேலை வாய்ப்புன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேலி படிச்சிங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் எப்படி வேணால் என்ன பண்ணலாம் வேலை தேடி போக முடியும். ஓகேங்களா. இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே உங்களால் என்ன பண்ண முடியும் 100% டேலினா என்ன அது முழுசாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா. எதனா டவுட்ஸ் இருந்தால் உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. அதுக்கான விளக்கத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா. தேங்க்யூ.